மாண்புமிகு உறுப்பினர் திரு மு அப்துல் வஹாப். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர், தாழ்மையான வேண்டுகோள் உறுப்பினருக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருங்க. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, சமூக நீதிக்கு வித்திட்ட பகுத்தறிவு தந்தை பெரியார், சமத்துவம் காத்திட்ட பேரறிஞர் அண்ணா, மொழிமானம் இனமானம் தன்மானம் காத்து தமிழரை தலைநிமிரச் செய்த திராவிட இயக்கத்தின் தன்னிகரில்லா பேரரசர், தங்க தமிழ் கொண்டு வங்க கடல் தாளாட்டும் திராவிட வேந்தர், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2021-26 ஆகிய 2 சட்டமன்ற தேர்தல்களிலும் பாளையங்கோட்டை தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் களம் காண வாய்ப்பளித்து பண்பாட்டு பகலவன், பார்போற்றும் நல்லவர், அவதூறுகளையும் துரோகங்களையும் பொது வாழ்க்கையில் எதிர்கொண்டு மனங்கலங்காமல் மக்களுக்காக பயணித்த மாமன்னர், சினம் பொங்கும் அளவுக்கு சிறியோர் தம் இழிமொழி பழிமொழிகளை பொருட்படுத்தாமல் அலட்சியப்படுத்தி பகை நடுங்கிட படைகளன் ஏந்தி தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்து அரும்பணியாற்றி ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்த உழைப்புச் சூரியன், திராவிட முன்னேற்ற கழக தலைவர், என் உயிரினும் மதிப்பிற்கும் உயிரினுக்கு மேலான தலைவர், மதிப்பிற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து சட்டமன்றத்தில் எங்களை வழிநடத்துகின்ற மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், திருநெல்வேலி மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக இருந்து சிறப்பான முறையில் செயலாற்றி மாவட்ட வளர்ச்சிக்கு நல்ல பல திட்டங்கள் கிடைத்திட அரும்பாடுபட்டு உதவிய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு KN நேரு அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற குழு தலைவர், திருநெல்வேலியினுடைய மண்டல தேர்தல் பொறுப்பாளராக இருந்து திராவிட முன்னேற்ற கழக தேர்தலில் நெல்லை மாவட்டத்தில் வெற்றி பெறுவதற்கு பணியாற்றிய கனிமொழி கருணாநிதி அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற கொறடா முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்களே, 2 சட்டமன்ற தேர்தல்களிலும் பெருவாரியான வாக்குகள் அளித்து என்னை அமோக வெற்றி பெறச் செய்த பாளையங்கோட்டை தொகுதி மக்களுக்கும், குறிப்பாக மேலப்பாளையம் மக்களுக்கும், எனது வெற்றிக்கு எதையும் எதிர்பாராமல் கடுமையாக உழைத்த திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும், கழக உடன்பிறப்புகளுக்கும், தோழமை கட்சியினருக்கும் இதயபூர்வமான நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாபெரும் அவையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியிலே 108 கோடி ரூபாயில் கண்ணியமிகு காகிதமில்லத் பெயரிலே பிரம்மாண்ட அறிவுசார் நவீன டிஜிட்டல் நூலகம், ரூபாய் 47 கோடியில் மென்பொருள் தகவல் தொழில்நுட்ப பூங்கா, 67 கோடியில் பொருணை அருங்காட்சியகம் அமைப்பதற்கு வித்திட்ட கழக தலைவர் தளபதி அவர்களுக்கும், அன்றைய தினம் தொல்லியல் துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியினை காணிக்கையாக்குகின்றேன். குளவணிகபுரத்தில் ரூபாய் 125 கோடி ரூபாயில் ஒய் வடிவ ரயில்வே மேம்பாலம், திருநெல்வேலி மேற்கு புறவழிச்சாலை விரிவாக்க பகுதிகளுக்கு தனியாக திருமலை கொழுந்துபுரத்திலிருந்து சிறப்பு குடிநீர் திட்டம், கருப்பந்துறை மேலநத்தம் உயர்மட்ட பாலம், 42 கோடியில் சித்த மருத்துவ கல்லூரி, இன்னும் தொகுதிக்கு நான் கேட்டதையெல்லாம் கொடுத்து 1000 கோடிக்கு மேல் எண்ணற்ற திட்டப்பணிகளை நிறைவேற்றிட அள்ளி அள்ளி தந்து வாரி வழங்கிய வள்ளல், மக்கள் மனதில் நிறைந்திருக்கும் எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியினை காணிக்கையாக்குகின்றேன். எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு 687 கோடி ரூபாயில் பாதாள சாக்கடை திட்டம், 379 கோடியில் திருநெல்வேலி மேற்கு புறவழிச்சாலை, இப்படி பல்வேறு திட்டங்களை
எங்களுக்கு அள்ளி தந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் மக்களுக்கான சிறப்பு திட்டங்கள் 1,35 லட்சம் பேர் இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், தினசரி 58 லட்சம் மகளிர் கட்டணமின்றி பயணம் செய்யும் விடியல் பயண திட்டம், 20.59 லட்சம் பள்ளி குழந்தைகள் பயன்பெறும் காலை உணவு திட்டம், 44.52 லட்சம் மாணவ மாணவிகள் முன்னேற்றத்திற்கு நான் முதல்வன் திட்டம், 9.21 லட்சம் மாணவிகள் மாதந்தோறும் 1000 பெறும் புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதுவன் திட்டம், ரூபாய் 3500 கோடியில் 1 லட்சம் வீடுகள் அளிக்கும் கலைஞர் கனவு இல்லம், 23.70 லட்சம் முதியோர் இல்லம் தேடி உணவுப் பொருட்கள் வழங்கும் தாய்மானவர் திட்டம், 20 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிகணினி வழங்கும் உலகம் உங்கள் கையில் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48 போன்ற திட்டங்களை அள்ளி தந்த முதல்வர் அவர்களை இந்த நேரத்தில் முன்னாள் முதல்வர் அவர்களை நான் நன்றி கூறுகின்றேன். அதுபோல எங்கள் மாவட்டத்திற்கு 3 சிப்காட்டுகளும் 1 சிட்கோ தொழிற்பேட்டையும் அமைத்து தொழில் வளமிக்க மாவட்டமாக அந்த மாவட்டத்துக்கு அள்ளித்தந்த அன்றைய பொறுப்பு அமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் முதல்வர் அவர்களுக்கும் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். 1256 உயர்தர மருத்துவ மையங்களில் 17 சிறப்பு மருத்துவ சேவை, தமிழ்நாட்டில் 12,525 கிராம ஊராட்சிகளுக்கு மற்றும் 33 விளையாட்டுகளுக்கான உபகரணங்கள் வழங்கும் திட்டம், கைத்தறி நெசவாளர்களுக்கு கட்டணமின்றி மாதம் 300 யூனிட் மின்சாரம் இலவசம், விசைத்தறி நெசவாளர்களுக்கு கட்டணமின்றி மாதம் 100 யூனிட் மின்சாரம் இலவசம், மூத்த குடிமக்களை பாதுகாக்க அன்புச்சோலை திட்டம், ஆதரவற்ற குழந்தைகள் பாதுகாக்க அன்பு கரங்கள் திட்டம், பணிபுரியும் மகளிர் நலம் காக்க தோழி விடுதிகள், 3230 திருக்கோவில்களுக்கு குடமுழுக்கு, 5 ஆண்டுகளில் 79 லட்சம் 25,985 பேருக்கு ரூபாய் 63,346 கோடி பயிர்க்கடன், இவ்வாறு பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தியதோடு இன்னும் பல முன்னோடி திட்டங்களை அறிவித்து அனைத்து தரப்பு மக்களின் நலனையும் உள்ளடக்கிய சாதனை திட்டங்களை நிறைவேற்றி தமிழ்நாட்டின் சமூக மறுமலர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி உழைத்த எங்கள் தலைவரின் அயராத முயற்சியால் தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கின்றது என்பதை உறுதிப்படுத்தி நிதி ஆயோக் அறிக்கை அளித்து பாராட்டியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் உட்கட்டமைப்பில் இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக இருந்த இந்த தமிழ்நாடு இன்று கேள்விக்குறியாகி இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏற்றமடைந்த தமிழ் மக்கள் மாற்றத்தை எண்ணியதால் இன்று ஏமாற்றம் மிஞ்சியது. தந்திரமாக செயல்பட்டு நவீன தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி திடீரென திடுக்கிட்டு ஏமாந்த வேளையில் திக்கறியாது தமிழகம் நின்று போனது. தாவேகா தேர்தல் அறிக்கையில் மகளிர் உரிமை தொகை 2500, இலவச கேஸ் சிலிண்டர் 6, மாநிலம் முழுவதும் மகளிருக்கு இலவச பேருந்து பயணம், வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் 4000 உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை 3000, விவசாயிகளின் குழந்தைகளுக்கு இலவச கல்வி, வீடில்லா அனைவருக்கும் இலவச வீடு கிராமங்கள், இப்படியெல்லாம் தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டு இன்று எந்த திட்டங்களும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்துகின்றேன். அதேபோல தமிழ் மக்களின் உரிமைக்காக எப்போதும் குரல். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 100 நாள் தான் ஆச்சு. நாங்கள் எல்லாமே செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், தயாராக இருக்கோம், செய்ய போகிறோம். நீங்கள் அண்ணன் வந்து பேசினார், இதையெல்லாம் செயல்படுத்தணும். அவரை எங்களுடைய அறிக்கையை படித்ததுக்கு நான் ரொம்ப அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாமே என்னென்ன சொல்லுங்கண்ணே, இல்லை எல்லாமே நாங்கள் கண்டிப்பாக எல்லாமே செஞ்சுருவோம். அதில் எந்த மாற்று கருத்துமே உங்களுக்கு இருக்க வேணாம். இப்போ சிலிண்டரு நீங்கள் பார்த்தீங்கன்னா முடியாது, நீங்கள் கொடுத்தோம், இதுமாரி எல்லாமே பண்ணிவிடுவோம். அதனால் அவர் அதை அப்படியே லிஸ்ட்டு படித்தார்ல, இது மீண்டும் மீண்டும் அவருக்கு நாங்கள் எங்களுடைய கட்சி சார்பாகவோ எங்கள் அரசு சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே நேரு முன்னாள் அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நினைவுபடுத்திட்டே இருக்கிறது தான் எதிர்கட்சியினுடைய வேலை. நினைவுபடுத்துறோம், நீ செஞ்சா சந்தோஷம். மாண்புமிகு அமைச்சர் நீங்கள் சொல்றது எல்லாமே கரெக்டு. ஆனால் ஒன்னே ஒன்றுண்ணே,
எங்கள் தலைவர் தளபதியை மக்கள் எந்த அளவுக்கு நேசிச்சாங்கன்றது ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்லிடுறேன். அதெல்லாம் கண்டிப்பாக அந்த அவர் சொன்ன திட்டங்கள் எதெல்லாம் அறிவிச்சோமோ அதெல்லாம் கண்டிப்பாக முதலமைச்சர் அறிவிப்பார். 2016 ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் நின்னார். தேர்தலில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் அந்த நேரத்தில் அவருக்கு அந்த வாய்ப்பு வரல. அப்போ அவங்க பொண்ணு ரொம்பவே 2-3 நாளாக சாப்பிடாம கஷ்டப்பட்டு, என்னப்பா இப்படி நம்ம மக்கள் நமக்கு ஓட்டு போடலையே அப்படின்னு கஷ்டப்பட்டுச்சு. அதே 2026 அவர் திருப்பி தேர்தலில் நின்னார். அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி ஹைதராபாத்துக்கு அனுப்பிட்டார். ஹைதராபாத்துக்கு போய் அந்த பொண்ணு தேர்தலுக்கு முன்னால் வந்துருமா எனக்கு ஓட்டு போடுறதுக்குன்னு சொன்னார். வந்துடுறோம்ப்பான்னு சொல்லிச்சு. அன்னைக்கு போலிங் அன்னைக்கு ஒரு 9 மணிக்கு இப்போ அவர் சட்டமன்ற உறுப்பினராக நம்ம அவையில் இருக்கிறாரு. அந்த சட்டமன்ற உறுப்பினராக அவர் என்னம்மா ஒரு நைட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு போன உடனே, ஏம்மா எத்தனை மணிக்குமா போய் காலைல ஓட்டு போட்ட? காலையில் 7 மணிக்கே போட்டேன்ப்பா, என் அண்ணனுக்கு விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டேன்ப்பான்னு. அவருக்கு ஒன்றுமே புரியலையாம். அம்மா என்ன திருப்பி சொல்லுன்னாராம். சொல்லும் போது, அப்பா உனக்கு நான் ஓட்டு போடல, நீ எப்படியாவது ஜெயிச்சிருவ, ஆனால் எங்கள் அண்ணன் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி கோச்சிக்காதப்பா நான் விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டேன்னு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு கண்டிப்பாக நாங்கள் நடந்து கொள்வோம் என்பது இங்கே உங்களுக்கு அண்ணன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகமும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் கழக தலைவர் தளபதி அவர்களும் என்றென்றும் சிறுபான்மை இஸ்லாமியர்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்து அவர்களுக்கு உறுதுணையாக பாதுகாப்பு அரணாகவும் இருந்து வந்துள்ளனர். ஒன்றிய பாஜக அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிராக குடியுரிமை திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்தபோது கழக தலைவர் தளபதி அவர்கள் தலைநகர் சென்னையில் தோழமை கட்சி தலைவர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய தலைமையிலே லட்சம் பேரை திரட்டி பேரணியாக சென்று அந்த எதிர்ப்பினை பதிவு செய்தார்கள். அதை கண்டு அன்றைய ஒன்றிய அரசு பின்வாங்கியது, அந்த சட்டத்தை நிறுத்தியது. அது மட்டுமல்ல, 21ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகும் அந்த சட்டத்தை தமிழகத்திலே நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம், சிஏஏ என்ஆர்சி போன்ற திட்டத்தை அமுல்படுத்த மாட்டோம் என்ற தீர்மானத்தையும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றியவர் அன்றைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை இந்த மன்றத்திலே பதிவு செய்கின்றேன். முத்தலாக் உள்ளிட்ட மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் அன்றைய முதல்வர் அவர்கள் கடுமையாக எதிர்ப்பை பதிவு செய்ததோடு சட்டப்பூர்வமான போராட்டங்களையும் முன்னெடுத்து தீர்மானங்களையும் நிறைவேற்றி பதிவு செய்தது என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்துகின்றேன். அதுபோல அன்றைய தினம் ஒன்றிய பாஜக அரசு இஸ்லாமியர்களால் தானம் செய்யப்பட்ட வக்ஃபு சொத்துக்களை அபகரிக்க வேண்டும், அதை கொள்ளையடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தவறான நோக்கத்தோடு அந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்திலே நள்ளிரவு 2 மணி அளவில் அன்றைக்கு அந்த சட்டத்தை இயற்றினார்கள். நாள் கணக்கு கூட இல்லை, அன்னைக்கு காலையில 9 மணிக்கு இந்த அவையில் இதே இடத்தில் வந்து முதல்வர் அவர்கள் இருந்தார்கள். 9 மணிக்கு 9:30 மணிக்கெல்லாம் அந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் நான் அமுல்படுத்த விட மாட்டேன் என்ற அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தவர் கழக தலைவர் தளபதி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கின்றேன். இப்படி எந்தெந்த நேரத்திலெல்லாம் சிறுபான்மையினருக்கு ஆபத்து வருமோ அந்த நேரத்திலெல்லாம் முதன்மையாக இருந்தவர் அன்றைய முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆட்சியில் பங்கு, அமைச்சரவையில் பங்கு போன்ற அரசியல் அதிகார பங்கீடுகள் கிடைத்தவுடன் புரியாமல் சிலர் வரலாற்றையும் மாண்புமிகு உறுப்பினருக்கு தொகுதி சார்ந்த கோரிக்கைகளுக்கு வாங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வந்துட்டாங்க, 15 நிமிஷத்துக்குள்ள முடிங்க. அதனால அது சொல்லணும். அதனால அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய இதை கருத்துக்களை பதிவு செய்கின்றேன். இஸ்லாமிய சகோதரர்கள் கோரிக்கை வைக்கும் முன்பே தமிழ்நாடு ஹஜ் இல்லம் நட்சத்திர ஓட்டலுக்கு அந்தஸ்துக்கு ஈக்குவலாக சமமாக
ஏர்போர்ட் பக்கத்தில் ஆலந்தூரில் கிட்டத்தட்ட 40 கோடி ரூபா செலவில் அன்னைக்கு அடிக்கல் நாட்டி இன்றைக்கு கட்டுமானம் நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை இந்த அவையிலே பதிவு செய்கிறேன். அதற்கு வித்திட்டவர், அடிக்கல் நாட்டியவர் அன்றைய தினம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை இந்த அவையிலே நான் பதிவு செய்கிறேன். அவருடன் சமகாலத்தில் அரசியல் பயணத்தை தொடங்கிய தலைவர்கள் தொடங்கி பல்வேறு மாநிலங்களில் முதலமைச்சராக இருக்கட்டும், இப்பொழுது மாணவர்களுக்காக போராடி ஒன்றிய அரசாங்கத்தை ஆட்டம் காண வைத்த சிஜேபி தலைவர் வரை அவருடைய ஆட்சியை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நவையிலே நான் பதிவு செய்கிறேன். அதுபோல ஆபரேஷன் என்று சொன்னார்கள். இன்று நமது இன்றைய ஆட்சி மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆபரேஷன் என்று பிரச்சாரத்திலே பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள். இன்றைக்கு ஆபரேஷன் செய்து இன்னைக்கு அப்ரண்டிஸ் ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் தேவையில்லாத உறுப்பினர் அவர்களுக்கு ஏதாவது நகைச்சுவையா, சுருக்கமா, அழகா, ரத்தின சுருக்கமா சொருக பாருங்க. சுவாரஸ்யம் நகைச்சுவையோடு நினைக்கிறேன். அவரு டீசென்டா இருக்காரு. அவரு நம்ம அண்ணன் சேகர் பாபு அண்ணன் இல்ல 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 பாயிண்ட்னா எந்திரிக்கிறீங்க, பேசுறீங்க, ரத்தின சுருக்கம் அடிங்க, நாங்க வியக்கிற அளவுக்கு அடிங்க, கொல கொலன்னு. நான் நிறைய இருக்கு. எனது சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோரிக்கைகள் நிறைய, அதாவது தீவிரவாதிகள் என்று பொய்யான குற்றச்சாட்டுக்கு ஆளாகி நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் கேளுங்க எப்படி இருக்கின்றார்கள், சிறைச்சாலையில் இருக்கின்றார்கள். அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். என் தொகுதியைச் சேர்ந்த மேலப்பாளையத்தை சேர்ந்தவர்கள் 4 பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 23 பேர் 24 பேர் இருக்காங்க. அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் பரிசீலித்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். அதுபோல அவருக்கு ஃபர்லோன்னு சொல்லி 60 நாட்கள் விடுப்பு கொடுக்காங்க. அதையும் நீங்கள் உங்கள் அமைச்சர் மூலமாக அதை செய்ய வேண்டும். அதுபோல என்னுடைய தொகுதியில் ஒரு ஒய்பாலம் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அதற்கு 125 கோடி ரூபாய் அறிவித்து அதுக்கு நில எடுப்பு எல்லா பணிகளும் ஆயத்த பணிகள் எல்லாம் முடிந்து விட்டன. அந்த திட்டத்தையும் நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.